ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஏப்ரல் 2ஆம் தேதியாக இன்று காலையில தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 100 விலை குறைந்த நிலையில், மாலை மேலும் ஒரு ரூ. 200 குறைந்து இன்று ஒரே நாள்ல கிராமிற்கு ரூ. 300 குறைஞ்சிருக்குங்க. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 13,750 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. அதுவே ஒரு சவரன் ரூ. 1,10,000 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 15,000 ஒரு சவரன் ரூ. 1,20,000 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ 22 கேரட் ஒரு சவரன் ரூ. 1,10,000 அதுவே 24 கேரட் ஒரு சவரன் 1,20,000 அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோடைய விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 10 விலை குறைந்து ரூ. 255 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. வெள்ளியோடைய விலை காலையிலேயே கிராமிற்கு ரூ. 10 விலை குறைந்த நிலையில் மாலை 2வது முறையாக ரேட் எதுவும் சேஞ்ச் பண்ணலங்க. ஸோ தங்கத்தோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று 2 முறை அப்டேட் ஆகிருக்கு. இன்று ஒரே நாளில் கிராமிற்கு ரூ. 300 விலை குறைஞ்சிருக்குங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமிற்கு ரூ. 380 வந்து விலை அதிகரித்த நிலையில் இன்று ரூ. 300 விலை குறைஞ்சிருக்கு. ஸோ மீண்டும் 14,000 கீழே வந்துருச்சுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 14,050 இருந்தது. தற்பொழுது 14,000 கீழே மீண்டும் 13,750 சொல்லிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு கடையோட ரேட் பார்க்கும் பொழுது 13,655 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறது மேலும் மீண்டும் விலை குறைய ஆரம்பிக்குமா அப்படி மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ போர் பதட்டத்தின் மத்தியில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்க நம்மளுக்கு இங்கே தங்கத்தோடைய விலை குறைய ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த விலை குறைவு நம்மளுக்கு அந்த போர் பதற்றத்தினால தான் நம்மளுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது போரை பொறுத்து நம்மளுக்கு தங்கத்தோடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே நிபுணர்கள் சொல்றது கச்சா எண்ணெயோடைய விலை அதிகரிக்கும் பட்சத்தில் தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கதா நிபுணர்கள் சொல்றாங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கருத்து கணிப்பு சொன்னாலும் நமக்கு என்ன நடக்குதோ அதுதான் நம்மளுக்கு திடீர்னு மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கங்க. ஸோ அதுதாங்க. ஓகே வியூவர்ஸ், இதற்கு பிறகு இரவு 9 மணி வீடியோவில் நிலவரம் எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி விலை இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரியப்படுத்துறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.